எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். குழந்தைங்களா, இந்த பர்மா ரமணி கதைய கேட்க ஆரம்பிச்சு இன்னியோட 5 மாசம் முடிய போகுது. நம்பவே முடியலல. ஏன்னா இன்னைக்கு அத்தியாயம் 20. ஒரு மாசத்துக்கு 4 வாரம்னு கணக்கு போட்டாலும் 5 இன்டு 4 20. 5 மாசமா தொடர்ந்து பர்மா ரமணி கேட்டுட்டு வரீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கதை? சபாஷ்! உங்க கருத்துக்களை என்கிட்ட கண்டிப்பா பகிர்ந்துக்கோங்க. சரி, இந்த அத்தியாயத்துல என்ன நடக்குதுன்னு கேப்போமா? அத்தியாயம் 20. ரமணிக்கு ஆபத்து. அடுத்த நாள் காத்தால சிர்சபேசனோட குடும்பத்தாரோட பர்மாவுக்கு கப்பல் ஏறிட்டான் ரமணி. முதல் வகுப்புல அவங்க பிரயாணம் பண்ணதுனால வேண்டிய வசதியெல்லாம் இருந்தது. டேபிள் டென்னிஸ், கேரம், செஸ், பில்லியர்ட்ஸ் இப்படி நிறைய விளையாட்டுகளுக்கும் கப்பல்ல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மத்தவங்க விளையாடும் போதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க ரமணியும் மாலதியும். ரமணிக்கு தெரிஞ்ச விளையாட்டு கேரம் மட்டும்தான். அத தினமும் கொஞ்ச நேரம் மாலதியோட விளையாடுவான். சாயங்கால நேரங்கள்ல கப்பலோட மேல் தளத்துக்கு மாலதியும் ரமணியும் போவாங்க. அங்க நின்னுக்கிட்டு சுத்தி 4 புறமும் பாப்பாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணியா இருக்கும். தண்ணியோட நீல நிறத்தையும் அதுல குதிச்சு விளையாடுற மீன்களையும் பார்க்கறதுல அவங்களுக்கு ஒரு தனி ஆனந்தம். இப்படியே 4 நாள் ஓடிடுச்சு. 5வது நாள் காலையில கப்பல் ரங்கூன் துறைமுகத்தை அடைஞ்சுது. பர்மாவோட தலைநகரம் ரங்கூன். அங்க தெரிஞ்சவங்க வீட்ல 2 நாள் தங்கியிருந்தாங்க. 3வது நாள் அங்கிருந்து ரயில்ல புறப்பட்டு மாந்தலே அப்படிங்கிற நகருக்கு போய் சேர்ந்தாங்க. ரயில விட்டு இறங்கினதும் சிர்சபேசன் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்கிற தன்னோட பங்களாவுக்கு போனாரு. அங்க போனதும் சிர்சபேசன் ரமணி கிட்ட, ரமணி, இன்னிலேந்து நீ என்ன எப்படி தெரியுமா கூப்பிடணும்? அப்பான்னு தான் கூப்பிடணும். காமாட்சி தான் இனிமே உன் அம்மா, மாலதி உன் தங்க. யார கேட்டாலும் அப்படியே சொல்லிடு. நாங்களும் அப்படிதான் சொல்லுவோம். இனி உன்னை அனாதைன்னு யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அப்படின்னாரு. அவர் சொன்னதை கேட்டதும் ரமணிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அடடா, அனாதையான என்கிட்ட இவங்க எவ்ளோ அன்பு வச்சிருக்காங்க. இவங்களுக்கு நம்மளால பதிலுக்கு என்ன பண்ண முடியும்? இவங்க மனநோகாம நடந்துக்கிறது மட்டும்தான் முடியும். நல்லவன்னு பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். மாந்தலேக்கு போன கொஞ்ச நாட்களுக்குள்ள அந்த நகர பத்தி ரமணி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டான். மாந்தலே ரொம்ப பழமையான ஒரு நகரம். பர்மாவோட தலைநகரா அது ஒரு காலத்துல இருந்தது. அந்த காலத்துல கட்டப்பட்ட ஒரு பெரிய கோட்டையும் அங்க இருக்கு. 1942வது வருஷம் ஜப்பானியர் குண்டு போட்டதுல அங்க இருந்த பல வீடுகள் அழிஞ்சு சாம்பலாயிடுச்சு. இப்படிப்பட்ட விஷயங்களோட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ரமணிக்கு சிர்சபேசன் சொல்லியிருந்தாரு. ஒரு நாள் அவர் அவனோட பேசிட்டு இருந்த போது, ரமணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த ஊர்ல 2.5 வருஷத்துக்கு மேல இருந்திருக்காரு அப்படின்னாரு. நம்ம நேதாஜியா? எந்த தெருவுல குடியிருந்தாரு அப்படின்னு கேட்டான் ரமணி. இங்க நம்மள மாதிரி குடியிருக்கல, சிறையில இருந்தாரு. சிறையிலையா? என்ன காரணம்? காரணம் என்ன? இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு பாடுபட்டாரே, அதான் காரணம். ஆங்கிலேயர் அவரை இந்தியால இருந்து இங்க கொண்டு வந்து சிறையில வச்சிருந்தாங்க. அடடே, அப்படியா? ஆமா, நேதாஜி மட்டும்தான் இங்க இருந்தாருன்னு நினைச்சிடாத. சுதந்திரம் எமது பிறப்புரிமை அப்படின்னு வீர முழக்கம் செஞ்சாரே திலகர், அவர் கூட இந்த ஊர் ஜெயில்ல 6 வருஷம் இருந்திருக்காரு. இங்க இருந்த போதுதான் அவர் கீதா ரகசியம்ங்கிற புத்தகத்தை எழுதினாரு. திலகர் கூட இருந்திருக்காரா அப்படின்னு கேட்டான் ரமணி. ஆமா, அவங்க எல்லாரும் நம்ம தேச விடுதலைக்காக தவங் கடந்த இடம்தான் மாந்தலே. சிர்சபேசன் சொன்னதை கேட்டதும் ரமணி அந்த தலைவர்களை நினைச்சு கையெடுத்து கும்பிட்டான். ரமணி அந்த நகர பத்தி தெரிஞ்சுக்கிட்டதோட அங்க பேசப்படுற பர்மிய பாஷையையும் கத்துக்க ஆரம்பிச்சான். அவனுக்கும் மாலதிக்கும் பர்மிய பாஷைய கத்துக் கொடுக்க ஒரு ஆசிரியரை ஏற்படுத்தினாரு சிர்சபேசன். ரமணி 6 மாசங்கள்ல பர்மிய பாஷைய கூடுமான வரைக்கும் நல்லா கத்துக்கிட்டான். அழகா பேசுவான், தடங்கள் இல்லாம படிப்பான். சாயங்கால நேரங்கள்ல மாலதியையும் அக்கம் பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களையும் கூட்டி வச்சுக்கிட்டு ரமணி பர்மிய பாஷையில கதைகள் எல்லாம் சொல்லுவான். நாடக சபால இருந்ததுனால அங்க பார்த்த நாடகங்களை கதையா சொல்லுவான். நாளாக ஆக அந்த வட்டாரத்துல இருக்கிற இந்திய குழந்தைகள், பர்மிய குழந்தைகள் எல்லாருமே ரமணியோட கதையை கேட்க திரண்டு வந்துட்டாங்க. எத்தனை நாளைக்கு தான் படிச்ச கதையையும் கேட்ட கதையையுமே சொல்லிட்டு இருக்கிறது? நாளடைவுல அவனே கற்பனை பண்ணி பல நல்ல கதைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இதனால ரமணியோட பேரு அந்த வட்டாரத்துல ரொம்ப பிரபலமாயிடுச்சு. சிர்சபேசனும் காமாட்சி அம்மாளும் இப்படிப்பட்ட ஒரு பையன் நமக்கு கிடைச்சதே நம்மளோட அதிர்ஷ்டம்தான்னு நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. மாலதியோ, ரமணி அண்ணாவோட கதையை கேட்க நம்ம வீடை தேடி எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு நினைச்சு பெருமைப்பட்டுக்குவா. ஆனா ரமணி சீக்கிரமாவே இவங்கள விட்டு பிரிய போறாங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது ரமணிக்கே தெரியாதே. அன்னிக்கு அக்டோபர் 2ஆம் தேதி. உலகமெங்கும் காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுற முக்கியமான தினம். பர்மாலையும் பல இடங்கள்ல விசேஷமா கொண்டாட ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தன்னோட வீட்ல குழந்தைங்களோட சேர்ந்து குதூகலமா கொண்டாட ரமணி விரும்பினான். முதல் நாளே காமாட்சி அம்மா கிட்ட, அம்மா,
நாளைக்கு சாயங்காலம் நான் குழந்தைங்களுக்கெல்லாம் காந்திஜியோட வாழ்க்கையில நடந்த அநேக சம்பவங்கள எடுத்து சொல்லப் போறேன் அப்படின்னா. அதுக்கு காமாட்சி அம்மாள், ஆமா, அப்படியே பண்ணு. நானும் கதை கேட்க வர குழந்தைங்களுக்கு நல்ல பட்சணங்களெல்லாம் பண்ணித் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காந்தி ஜெயந்தி அன்னிக்கு சாயங்காலம் குழந்தைங்க கூட்டம் கூட்டமா கதை கேட்க வந்தாங்க. சில சின்ன குழந்தைங்க தன்னோட பெற்றோர்களையும் துணைக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. மாலதியும் ரமணியும் முதல்ல பட்சணங்கள வந்தவங்களுக்கு குடுத்தாங்க. அப்புறம் ரமணி காந்தி கதைய சொல்ல ஆரம்பிச்சான். குழந்தைங்க அந்த கதைய கேட்டுட்டு பல நல்ல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டாங்க. பெரியவங்க, அடடா, எவ்வளோ அற்புதமா இந்த பையன் கதை சொல்றான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. காந்தி கதை முடிஞ்சதும் கோமாளி குப்பன் அப்படிங்கிற கதைய கடைசியா ரமணி சொன்னான். அது அவனாவே கற்பனை செஞ்சு எழுதின கதை. ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அதை கேட்டு எல்லாரும் வயிறு குலுங்க சிரித்தாங்க. கதை முடிஞ்சதும் ஒரு பெரியவர் சிர்சபேசனை பார்த்து, சார், உங்க பையன் அற்புதமா கதை சொல்றான். கோமாளி குப்பன் கதை அபாரம். அதை எழுதி ஏதாவது ஒரு பத்திரிக்கைக்கு அனுப்பினா நிச்சயம் வெளியிடுவாங்க. பல்லாயிரக்கணக்கான குழந்தைங்க படிச்சு சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரமணி கிட்ட, என்ன தம்பி, எழுதி அனுப்புறியா அப்படின்னு கேட்டாரு. ஏதோ எழுதி பாக்குறேன் சார் அப்படின்னு அடக்கமா பதில் சொன்னா ரமணி. அன்னிக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம் ரமணியோட காமாட்சி அம்மாள் பேசிக்கிட்டு இருந்தா. அப்போ, ரமணி, நீ சொல்ற கதை ஒவ்வொன்னும் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு காமாட்சி அம்மாள் சொன்னாங்க. அதுக்கு ரமணி, என் கதையை காட்டிலும் நீங்க செஞ்சு கொடுத்த பட்சணங்கள் தான் பிரமாதமா, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க அப்படின்னா. இல்ல இல்ல, பட்சணத்தை விட கதை தான் சுவையா இருந்திருக்கும் அப்படின்னாங்க காமாட்சி அம்மாள். இருக்கவே இருக்காது, பட்சணம் தான் ரொம்ப சுவையா இருந்திருக்கும் அப்படின்னா ரமணி. இப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு காமாட்சி அம்மாளோட முகத்துல ஏதோ மாறுதல் தெரிஞ்சுது. அப்படியே தொப்புன்னு தரையில சாஞ்சிட்டா. முகம் வெளுத்துடுச்சு, கண்ணு மூடிக்குச்சு, பற்கள்லாம் ஒரு மாதிரி கெட்டியாயிடுச்சு. இத பக்கத்துல இருந்த ரமணி பார்த்ததும் திடுக்கிட்டான். ஆ, அம்மா அப்படின்னு கதறினான். சத்தத்தை கேட்டு மாடியில இருந்த சிர்சபேசனும் மாலதியும் கீழே ஓடி வந்தாங்க. ஐயோ, இது என்ன, அம்மா இப்படி விழுந்துட்டாங்களே அப்படின்னு ரமணி கைய கசக்கினான். அவன் கண்கள்லாம் கலங்கிருச்சு. மாலதி அம்மா பக்கத்துல ஓடி வந்து பார்த்ததும், அம்மா அம்மா அப்படின்னு கலக்கத்தோட கத்தினா. உடனே சிர்சபேசன், ரமணி, மாலதி, கொஞ்சம் தள்ளி இருங்க, காத்து நல்லா வரட்டும் அப்படின்னாரு. உடனே ரமணி விலகி நின்னுட்டான். நான் ஓடி போய் டாக்டரை கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னா. வேண்டாம், 2 நிமிஷத்துக்கு இப்படிதான் இருக்கும், அப்புறம் தானா எழுந்துருவா. நீ விசிறி ஸ்விட்ச போட்டுட்டு செம்புல தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னாரு. உடனே ரமணி ஸ்விட்ச போட்டுட்டு ஒரு நொடியில செம்பு நிறைய தண்ணி கொண்டு வந்தான். தண்ணிய காமாட்சி அம்மாள் முகத்துல தெளிச்சாரு சிர்சபேசன். 1 நிமிஷம் ஆச்சு, 2 நிமிஷமும் ஆச்சு, அதுக்கு மேலேயும் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் காமாட்சி அம்மாள் எழுந்துக்கல. அதுவரைக்கும் கவலைப்படாம இருந்த சிர்சபேசன் முகத்திலையும் கவலை வந்துடுச்சு. ரமணிக்கு திகில் ரொம்ப அதிகமாயிடுச்சு. காமாட்சி அம்மாளுக்கு முன்னாடி 2-3 தடவை பலஹீனத்தினால இப்படி மயக்கம் வந்ததுண்டு. இது ரமணிக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துல காமாட்சி அம்மாள் மெதுவா கண்ணை திறந்தா. உடனே சிர்சபேசனோட முகம் மலர்ந்துருச்சு. அம்மா அப்படின்னு மாலதி ஆசையா கூப்பிட்டா. கொஞ்ச நேரத்துல காமாட்சி அம்மாள் எழுந்து உட்கார்ந்தா. அடுத்த நிமிஷம், ரமணி எங்க அப்படின்னு கேட்டா. உடனே மாலதி, ரமணி அண்ணா, ரமணி அண்ணா, அம்மா எழுந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா கத்திக்கிட்டே சுத்தி முத்தி பார்த்தா. ரமணி அங்க இல்ல. வாசல் பக்கத்துலயும் காணும், மாடியிலயும் அவன் இல்ல. ரமணிய கண்டுபிடிக்க முடியாத மாலதி, ஐயோ, ரமணி அண்ணாவை காணுமே அப்படின்னு சொன்னா. உடனே சிர்சபேசனும், ரமணி, ரமணி அப்படின்னு சத்தமா கத்துனாரு. ரமணி வரல. எங்க போயிருப்பான், சொல்லாம போக மாட்டானே, ஒருவேளை டாக்டர் ஆனந்தராவ் வீட்டுக்கு போயிருப்பானோ அப்படின்னு நினைச்சு வேலைக்காரங்கள டாக்டர் வீட்டுக்கு அனுப்பினாரு. அங்கேயும் ரமணி இல்ல. அக்கம் பக்கத்து வீடுகள்ல தேடி பார்க்க சொன்னாரு. அந்த வட்டாரம் முழுக்க அலசி பார்த்தும் ரமணிய காணும். எல்லாருக்கும் ஒரே திகிலா இருந்தது. என்ன குழந்தைங்களா, உங்களுக்கும் திகிலா இருக்கா? என்னடா இது, இவ்ளோ நாள் கழிச்சு கஷ்டப்பட்டு ரமணிய கண்டுபிடிச்சு அவன் பர்மாவுக்கு வந்து இப்பதானே சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சான், அதுக்குள்ள ஒரு திகிலா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. சரி, தொடர்ந்து என்ன ஆகுதுன்னு அடுத்த வாரம் கேட்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.